சீக்கிரமே சாமியார் ஆயிரும். வாடா சார், வா. வாடா உட்காரு, எல்லாரும் சாப்பிடு. வா. வேண்டாம் மாமா, மனசு சங்கடத்துல இருக்கும்போது வயிறு மட்டும் எப்படி பசிக்கும்? மனசு வருத்தமா இருந்தா வவுத்த பட்டினி போடக்கூடாது. வருத்த மனசுக்கு, சோறு வவுத்துக்கு. உட்கார். நீங்க எத்தனை தடவை கோவப்பட்டு சாப்பிடாம வந்திருப்பீங்க. நான் இருக்கலாம்டா, நீ உட்கார்ற. இதுலதான் போட்டி போடுறதுன்னு இல்ல. சாப்பிடு சாப்பிடு. இதான் என்னது, நீ சாப்பிடும் முதல்ல. இல்லப்பா, அவர் முதல்ல சாப்பிட்டோம். நீ அவனோட சாப்பிடணும், நான் பாக்கணும். பவானி, நீ பரமாறு. சரிப்பா. தட்டை வச்சு சாப்பிடு, நான் சொன்ன கேளு. பவுத்த பட்டினி போட்டு கவலை பாட்டு கவலை அதெல்லாம் மறந்துட்டு சாப்பிடணும், சிரிச்சிட்டு சாப்பிடணும். அப்பதான் சரிக்கு. எப்படி சாப்பிடணும் தெரியுமா? இந்த உலகத்துல பிறந்தே சோறு திங்கிறதுக்காக தான் மாதிரி சாப்பிடணும். சாப்பிடறான், நல்லா சாப்பிடறான். அப்பா, இது நீங்க போஸ் மாமாக்கு சொல்லவே வேணாம். அவர் ஏற்கனவே அப்படித்தானே சாப்பிடுறாரு. சாப்பிடற சாப்பிடற. பவானி பாருவல சரியா சாப்பிட மாட்டேங்கிற. சரியா பார்த்து போடு, பார்த்து போடு. பொரியல் போடு அவளுக்கு. என்னடா செல்லம், யாருமா? ஏன்டா அழற? என்னடா குட்டி? நிர்மலா, நிர்மலா, ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க? ஏமா அழற? என்னாச்சு? என் மனசுல சந்தோஷமே இல்ல. ஏமா அப்படி சொல்ற? இது பாரு, எவ்வளவு அழகான குழந்தைய பெத்தெடுத்திருக்க. இவ முகத்தை பார்த்தாலே உன் கவலை எல்லாம் போயிடும். அத்தையும் பக்கத்துல இருக்காங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா செஞ்சு கொடுக்கறதுக்கு நானும் இருக்கேன். போதா குறைக்கு நான் வேற இருக்கேன். ஏண்டியம்மா, பிள்ளைய பெத்து பிறந்த வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்கிறத விட அப்படி என்ன உனக்கு கவலை வந்துச்சுங்கிற? உனக்கு என்ன பாட்டி தெரியும்? உங்களுக்கு கூட என் மனசுல இருக்கிற வேதனை புரியல. நிர்மலா, சந்தோஷ் வந்து குழந்தைய பாக்கலங்கிறது தானே உன் வருத்தம்? ஆமா அண்ணி, நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கீங்க. எனக்கு ஆதரவா அனுசரணையா இருக்கீங்க. எல்லாம் சரி. ஆனா குழந்தைய எடுத்து கொஞ்ச வேண்டிய மனுஷன் இங்க இல்லையே. அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. நேர மாசமா விட்டுட்டு போன பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு ஒரு போன் பண்ணி கூட விசாரிக்கலையே. என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? ஏண்டியம்மா, புருஷன் பொண்டாட்டிக்கு போன் போட்டு பேசுறதும் பொண்டாட்டியை தேடி நேரம் வந்து பேசுறதும் இந்த காலத்துல சர்வ சாதாரணமா போச்சுமா. அதுலயும் ஓ புருஷன் இருக்கானே, எப்பா வெள்ளக்கார தோரா அவரு இந்நேரம் என்னென்ன சோழியா எங்கெங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காரோ. போ கிழவி. நீ வேணாலும் பாரு நிர்மலா, உன் புருஷன் திடீர்னு வந்து ஹலோ நிம்மி டார்லிங், எங்கே மை பேபி அப்படின்னு உன்னை கேட்க போறானா இல்லையா பாரு. கிறுக்கு போய்தானடி உன் புருஷன். என்ன நிர்மலா, அதான் பாட்டி சொன்னாங்கல்ல, இப்ப எதுக்கு அழற? பாட்டி என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசுது. ஆனா என் மனசு சமாதானம் ஆகலையே. எனக்கு இது தலைப்பிரசவம் அண்ணி. செத்து பொழைச்சு வந்திருக்கேன். எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு அண்ணி. அவரை பார்த்து இது பாருங்க, இது நம்ம குழந்தைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் இதை வாங்கி கொஞ்சணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? பிறந்த குழந்தைய புருஷன் கொஞ்சி பாக்குற சந்தோஷம் ஏன் எனக்கு மட்டும் இல்லாம போச்சு? இல்ல நிர்மலா, என் குழந்தை பிறந்தப்போ அந்த குடுப்பின எனக்கும் இல்லாம போயிடுச்சு. உன் மனசு என்ன மாதிரி பாடுபடுதுன்னு எனக்கு புரியுது நிர்மலா. இது பாரு நிர்மலா,
விடாம தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். இத பாரு, குழந்தைக்கு பசிக்குது போல இருக்கு. நீ பால் கொடு, நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிடுறது கொண்டு வரேம்மா. மஹால் திருநெல்வேலி. நிர்மலா ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கா. என்னங்க ஊன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க? அவ குழந்தைய பாக்குறதுக்கு புருஷன் வரலையேன்னு அவ வேதனைப்பட்டுட்டு இருக்கா. புரியுது சரோ, என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? சந்தோஷ் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாருங்க. என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? இனிமே அந்த கிறுக்க மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். ஏன் அவனுக்கு அறிவில்ல? இந்நேரம் குழந்தை பிறந்திருக்கும் தெரியும்ல, அப்புறம் நேரம் கிளம்பி வந்து பார்க்க வேண்டியதானே? ஏங்க, சந்தோஷ் மேல இருக்கிற உங்க கோவத்தை காட்டுறதுக்கும் அவரை திட்டுறதுக்கும் இது நேரம் கிடையாது. இத பாரு சரோ, அந்த ஆள் என்ன அளவுக்கு மீறி அவமானப்படுத்தியாச்சு. இனிமே அவன் மூஞ்சில எல்லாம் நான் முழிக்க மாட்டேன். ஆளை விடு. ஏங்க, உங்க பிடிவாதமும் உங்க வரட்டு கௌரவமும் இப்ப முக்கியம்னு நீங்க நினைக்காதீங்க. நிர்மலா மனசுல இருக்கிற வேதனை எனக்கு மட்டும்தாங்க புரியுது. என்ன என்ன தெரியும்? ஒரு பொண்ணுக்கு தலை பிரசவங்கிறது மறு ஜென்மம் மாதிரி. அதுல இருந்து தப்பிச்சு புள்ளைய பெத்துக்கிட்டு கண் முழிச்ச உடனே அவ புருஷன் எங்க இருக்காருன்னு அவ கண் தேடும். இந்த நேரத்துல அனுசரணையா தலையை தடவி 4 வார்த்தை ஆறுதலா பேசுறதுக்கு புருஷன் பக்கத்துல இல்லைன்னா அவ மனசு உடைஞ்சு போயிடாதா? நான் அனுபவிச்சிருக்கேங்க. இந்த வேதனைய நான் அனுபவிச்சிருக்கேன். புள்ளைய பக்கத்துல போட்டுக்கிட்டு புருஷன் எப்ப வருவாருன்னு தெரியாம ரகசியமா மனசுல போட்டுக்கிட்டு எவ்வளவு நாள் அழுதுருக்கேன். இந்த வேதனையோட ஆழம் எனக்கு மட்டும்தாங்க தெரியும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஆம்பளைங்களுக்கு 1000 கோபம் மனஸ்தாபம் எல்லாமே இருக்கலாம். ஆனா எங்களையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கூட பிறந்தவளோட வேதனை முக்கியமா, இல்ல உங்க பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் முக்கியமா? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நிர்மலா கிட்ட ஆறுதலா பேசுறதுக்கு அவ கட்டின புருஷனும் பக்கத்துல இல்ல, கூட பிறந்தவரும் கூட அவகிட்ட பேசுறதே இல்ல. குழந்தை பெத்த சந்தோஷத்துல இருக்க வேண்டிய அவ எவ்வளவு பெரிய மன வருத்தத்துல இருப்பான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நிர்மலா, அண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. சந்தோஷம் எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க வர வைக்க முயற்சி பண்றேன். எப்படி அண்ணே? அவரு அட்ரஸ், போன் நம்பர் எதுவுமே தரலையே. அவங்க அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஏதாவது விசாரிக்க முடியுமான்னு பாக்குறேம்மா. ஒருவேளை அதுவும் முடியலன்னா நானே கூட பாண்டிச்சேரி போய் தேடி பாக்குறேன். சரி அண்ணே. நீ கண் கலங்காம இருமா. என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கு பேச்சே வரல அண்ணே. இத சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. எதுக்கு? அண்ணே கிட்ட பேசிட்டாரு.